இருக்கு. எதுக்கு போறணும் உனக்கு தெரியுமா? இன்னைக்கு டாமோட ஸ்கூல்ல ஆண்டு விழா, அதுக்காக தானே போறோம். ஏய் ஆண்டாள், உனக்கு வழி தெரியாது, என் கையை பிடிச்சிக்கிட்டு சீக்கிரம் நட. இவளுக்கு வழி தெரியாது. அவ ஒரே நடிப்பா கையை பிடிக்கணும்ட்டு. இவ என்னவா மாறிக்கிட்டு வரான்னு ஒன்றும் புரியல. ஏய் பரட்ட மாடு சட்டுன்னு என் பின்னாடி வந்து என் கையை பிடி. ஏய் எனக்கு உன் கையை பிடிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, போடி. ஏய் ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியாக வரீங்க, எப்போ பாரு அடிச்சுட்டு வரீங்க, ஏன் காது கொய்யன்னு கேட்குது. முன்னாடி பொரியலடி, பொத்திக்கிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு பின்னாடி திரும்புற? நாங்கள் பேசுறது எதுக்கு நீ கேட்குற? ஏய் பரவாயில்ல, பரட்டிக்கலாம் கோவம் வருதுப்பா. ஏய் எடி சீக்கிரம் நடந்து வாங்கடி, அங்கே எல்லாம் முடிஞ்சிட போகுது, பள்ளிக்கூடம் பக்கத்தில் வந்துருச்சு, வாங்கடி. அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியில் நிற்கிறாங்கம்மா, நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி வாங்கம்மா. நான் அக்கா கூட தான் போவேன். ஏய் என்னடி இவ பள்ளிக்கூடத்துட்டு வந்தோடனே நம்மளை கழட்டி விட்டேன், எனக்கு ஸ்டேஜ் எங்கே இருக்குன்னு வேற தெரியலடி. ஏய் கிளம்பி இல்லைன்னா உனக்கு என்ன வெங்காயம் தெரியும், போ ஒழுங்க மரியாதையா முன்னாடி திரும்பி. அடி நார குரங்கே, மூடிக்கிட்டு நடடி, நீ ஃபஸ்ட்டு கையை கொத்துட்டு நடக்கிறான். ஏய் ஆண்டா, அவ ஏதாவது திட்டுறான், நீ கையை விட்டுறாத, கையை பிடிச்சிக்கோ. ரோட்டன், உன்னோட எனக்கு ஒரே சேஃபி தான், ஆனாலும் நீ என் மேல பாசமா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏய் ரோட்டனே, இங்கிட்டு வாடி, ஏன் புருஷன் பக்கத்துல என்னடி நின்றுட்டு இருக்க? ஏயா இவ வேற செத்த நிக்க விட மாட்டேங்கிறா, காத்து வாங்கலானா. யோ மாமா, உன் பக்கத்துல நின்று நான் என்ன பண்ண போறேன்? உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லு, சீன் போடுறா. ஏய் ரெண்டு மூதை வந்து தனித்தனியா நில்லுங்கடி. ஏய் அக்கா சரளாக்கா, நீ இங்க வந்து இப்படி நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன லூஸ் மாதிரி நடந்துக்கிற? உன் புருஷனை யாரும் கடத்திட்டு போக மாட்டாங்க. ஏய் சிம்ரன், நீ என்ன சொன்னாலும் இந்த குண்டுக்கு புரியாது. ஏய் ஆண்டாள், நீ கூட வேற அங்கட்ல போவாத. என்னது இது, சோறு திங்கிற குடும்பம் இங்க அலையுதுங்க. ஏய் யாரடா சோறு திங்கிற கூட்டம், இரு உன்னை கடிச்சு வைக்கிறேன். ஏய் என்ன விட்டு எனக்கு வலிக்குது. ஏய் சோறு திங்கிற கூட்டங்களா, கறி வெறி பிடிச்சிருச்சா, என்ன விடுங்க. ஏய் என்ன யாரை பார்த்து சோறு திங்கிற கூட்டம்னு மறுபடியும் சொல்றேன். ஹலோ பரட்ட, அப்படி கடிக்க கூடாது, இறங்குங்க, நான் சொல்றத கேளுங்க. சாரி, நீங்க போங்க. சீ கறி கூட்டம் திங்கிறது கழியுது வெறி பிடிச்சி. நீங்க சொல்றதுனாலதான் நான் உங்களை கடிக்கிறத நிறுத்தினேன், உங்களுக்காக. ரொம்ப நன்றி பரட்ட, அப்படியெல்லாம் நம்ம யாரையும் கடிக்க கூடாது, மனித பல்கடி ரொம்ப விஷயம். ஆண்டாள் அவன் அன்எஜுகேட்டட், அவகிட்ட நான் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காத. ரோட்டன், நான் ஒன்று சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. நீ என் ஃப்ரெண்டு தானே, என் ஃப்ரெண்டா இருந்தீன்னா நீயும் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். நான் எல்லாருக்கூடையும் சரிசமமா பேசுவேன், அதை நீ ஏற்றுக்கணும். நீயும் அதே மாதிரி தான் இருக்கணும், புரியுதா? இல்லைனா நான் உன் கூட பேச மாட்டேன். ரோட்டன் வச்ச ஆப்பு அந்த ரோட்டனுக்கு வேணும்டி உனக்கு. ஏய் ஆண்டாள், இல்ல ஏன் இப்படி பேசுற? நீ எனக்கு வேணும், நான் நீ சொன்னா நான் கேட்பேன், நீ என் ஃப்ரெண்டு. ஏய் உன் ஃப்ரெண்டு இந்த ரோட்டனுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குடி? பொம்பளைங்க கிட்ட பேச விட மாட்டேங்கிறா. ஐயோ யாயா அப்படி சொல்றா? அவன் நல்லவையா, அவன் மேல அவ பாச்சமா இருக்கிறா, அதனால சொல்றா. இந்த கூறுகட்ட குப்பை கண்ணுக்கு எல்லாம் தப்பா தெரியும். ஏய் அக்கா, உன் புருஷன் கரெக்டாக தான் சொல்றாரு. இந்த ரோட்டனுக்கு வர என்ன ஆகுதுன்னு தெரியல. நம்மளையும் பொம்பளைங்க தானேக்கா, நம்ம கிட்ட பேசுறாளா என்ன? அவகிட்ட மட்டுமே பேசுறாக்கா, எனக்கு கோவம் வருது. ஆமா, ரோட்டன் பண்றது வர வர எனக்கே பிடிக்கல, கடுப்பாதான் வருது. பரட்ட வாங்க போலாம். ஆண்டாள் பண்றது எனக்கு பிடிக்கல. இல்ல பிடிக்கல, ஆண்டாள் கூட பேசவே கூடாது, அவன் எல்லார் கூடயும் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறான், நான் அவன் மேல வச்சிருக்க அன்பை புரிஞ்சுக்கல. ஏய் ரோட்டன், எங்க போற? நீங்க வாங்க, அவ வந்துருவா, அது ரொம்ப சீன் போடும், அப்படித்தான். சரி வாங்க, கல்ச்சரல் நடக்கிற இடத்துல போயிட்டு எல்லாரும் உட்காரலாம். ஆமா ஆமா ஆண்டாள், டைம் ஆயிடுச்சு, பாப்பா வேற மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா, வாங்க எல்லாரும் போய் உட்காரலாம். ஏய் இந்தாங்கடி, அந்த சைடு பாருங்கடி, நல்லா இருக்குடி, சன்னல் வழியா பாருங்க எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஏய் எக்கோ, செம்மையா சூப்பரா பண்ணியிருக்காங்கக்கா, வாக்க போய் அந்த சேர்ல உட்காரலாம். ஏய் இங்க பாத்தியாடி, உன் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்டா வந்து உட்காந்துருக்கான். ஆமாங்க, அப்ப புணங்கிட்டு வந்து உட்காந்துருக்கா, நீங்க முன்னாடி போங்க, நான் பேசிட்டு வரேன். ஏர் ஓட்டனே, யாண்டி கோவமா இருக்க? ஏய் போ கிளவி, ஓ மூஞ்சில முழிக்க மாட்டேன், டென்ஷனா இருக்கேன்னு தெரியுதுல்ல, சீ போங்கட்டு. சீ இந்த மாதிரி மூஞ்சில முழிக்காத மாதிரி பேசுறான், நாளைக்கு வந்து பேஸ்ட் வச்சு குத்துறேன். என்னடி உன் ஃப்ரெண்டு ரோட்டனுக்கிட்ட பல்ப் வாங்கினியா? மூஞ்சி தொங்கி போயிருக்கு. ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பிள்ளைங்க ரெடி ஆயிடுச்சான்னு பாருங்க. இன்னும் அவ பேச்சுலதான் ஓலப்ப. இவ எங்க போனாலும் ஃபர்ஸ்டா வந்து உட்காந்துக்குவா, முரண்டு பிடிச்சவ. ஏய் சீ, இவ பக்கத்துலலாம் நம்ம உட்காரக்கூடாது, நம்ம போய் தனியா உட்காந்துக்கலாம். ஏய் அங்கிட்டு திரும்பி உட்காரடி, ஓ மூஞ்ச பார்க்க எனக்கு பிடிக்கல. ஏய் செரு பிஞ்சிருண்டி, ஓ மூஞ்ச நான் பார்க்கவே இல்லை, அமைதியா உட்காரடி.
ஏய் உன் மூஞ்சில முழிச்சா ஒண்ணு விளங்காதே சீ பே. இந்த பிள்ளை வேற எங்க போனாலும் இந்த ரோட்டன் வந்து வந்து முன்னாடி உட்காந்துட்டு உரண்டு இழுத்துட்டு இருப்பான் நாய். ஏய் ஏன் என் பக்கத்துல உட்காந்துருக்க போடி நான் உட்காரடி. ஏய் கொஞ்ச நேரம் தான் உட்காந்துருப்பேன், அப்புறம் எந்திரிச்சுப்பேன். கம்முனிரடே. ரோட்டன் ஏன் தனியா உட்காந்துருக்கடி? ஏய் நான் உன்கிட்ட பேசல போடி. எப்ப பார்த்தாலும் நாய் மாதிரி வள்ளு வள்ளுன்னு குலைச்சா இவகிட்ட யாரு பேசுவா? ஏக்கா ஏய் பாத்தியாடி அந்த ரோட்டன் தனியா உட்காந்துக்கிட்டு கை சூப்புறா எல்லாத்தையும் நாய் மாதிரி வள்ளு வள்ளுன்னு குலைக்கிறாடி. ஏக்கா எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கலக்கா. எல்லாரும் மக்கள் கூடயும் பேசிட்டு ஒன்னா இருந்தா தானே நல்லா இருக்கும். இப்படி தனியா போய் உட்காந்து முரண்டு பிடிச்சிட்டே இருக்கா. ஏய் அவ ஒரு மனுஷங்க, அவளெல்லாம் பொருட்படுத்தாதடி. இங்க கவனிடி பிள்ளைங்க டான்ஸ் ஆட போகுது. ரோட்டன் ஏய் ஆண்டல் நான் தான் உங்களோட பேச மாட்டேன்ல போகிட்டு நீங்க எல்லாரும் கூட சேர்ந்துட்டு என்ன கஷ்டப்படுத்துற. உனக்கு நான் முக்கியம் இல்ல, எல்லாரும் தான் முக்கியம். அதனால தான் நீ என் கூட சேராம எல்லாரும் கூட சேர்ந்த. ரோட்டன் அழாத. இப்ப பாத்தியா உன் கூட உட்காரணும்னு தான் நான் கடைசியா வந்தேன். என்ன புரிஞ்சுக்க ரோட்டன். ஏய் ஆண்டல் நீ சொல்றது உண்மையா? ரோட்டன் நான் உனக்காக தான் கடைசியா வந்து உன் பக்கத்துல உட்கார்ந்தேன். சரியா புரிஞ்சுக்கோ, இதுதான் உண்மை ரோட்டன். நீ தான் என் ஃப்ரெண்டு, நீ சொன்ன நான் கேட்பேன். டான்ஸ் ஆடுறத பார்க்கலாம். நான் தான் டான்க்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தேன், நல்லா இருக்கும் பாரு. ஓகே ரோட்டன் உட்காரு, பின்னாடி எல்லாருக்கும் மறைக்கும். எங்க ரோட்டன் ஒரு வழி சமாதானம் ஆயிட்டாங்க. அவ சொல்லி கொடுத்த டான்ஸ் தான் அந்த பிள்ளைங்க ஆட போது பாருங்க. ஏங்க பிள்ளைங்க வந்து ஸ்டேஜில் நிற்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளை எப்படி ஆடணும்னு தெரியல. ஏய் சரளா, நீ இவ்வளோ ஹாப்பியா இருந்து நான் பார்த்ததில்ல. பிள்ளைங்க மேல எவ்வளோ பாசம் அவளுக்கு. என்ன நீங்க அப்படி சொல்லிவிட்டீங்க? நம்ம பிள்ளைங்க, நம்ம பிள்ளை போய் முதல்ல ஆட போது பிரைஸ் அடிச்சுட்டு வரப்போது கம்முன்னு இருங்க. ஏங்க பிள்ளைங்க வந்து ஸ்டேஜில் நிற்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளை எப்படி ஆடணும்னு தெரியல. ஏய் சரளா, நீ இவ்வளோ ஹாப்பியா இருந்து நான் பார்த்ததில்ல. பிள்ளைங்க மேல எவ்வளோ பாசம் அவளுக்கு. என்ன நீங்க அப்படி சொல்லிவிட்டீங்க? நம்ம பிள்ளைங்க, நம்ம பிள்ளை போய் முதல்ல ஆட போது பிரைஸ் அடிச்சுட்டு வரப்போது கம்முன்னு இருங்க. சார், இன்னைக்கு கூட்டம் நிறைய இருக்கும் போலயே, எப்படி கண்ட்ரோல் பண்ண போறோம்? என்ன சார் நீங்க நம்மளே இப்படி சொன்னா இப்படி கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். நீங்க சுட்ட தலையா, நீ கண்ட்ரோல் பண்ணுவியா? நீ கம்முன்னு உட்காந்துருப்ப, எங்களுக்கு தாண்டா தெரியும். ஏங்க அந்த சொட்ட கலர் இருக்கிறார்ல அவர் தான் வந்து ஹெட் மாஸ்டர் ஆட்டுக்கு. இன்னொருத்தர் வந்து மீச்சு வச்சிருக்காருல அவர் தான் வந்து சாராட்டுக்கு பாப்பாவுக்கு. ஏய் ஆண்டா வாங்க பாரு, சார்ல வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல டான்ஸ் ஆட வச்சிருவாங்க. ஏய் நீங்க போயிட்டு சட்டுன்னு ஆட்டத்தை போட சொல்லுங்கடா. நீங்க பேச்சு அறுக்கிறத கேட்கவா நாங்க வந்தோம். ஏய் மூதேவி, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவு இருக்காது. மரியாதையா பேசு, அவங்க ஆசிரியர். ஏய் நேராக உட்காந்துருக்கு, அப்படியே எட்டி ஓச்சிருவேன். ரொம்ப பெரிய படிச்சு கலெக்டரான மாதிரி பேசுவா. ஏய் அவங்க படிச்சுட்டு முன்னேறி வந்தவங்க, அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். ஏன் முன்னாடி இப்படி பேசாத. ஏய் சும்மா ஏன்ட்டு கிடக்காதடி, பாரட்ட அங்க பாருடி. சார் ஸ்டார்ட் பண்ணிடலாமாங்க சார்? ஓகே மை சைல்டு, ஸ்டார்ட். Okay, thank you, sir. Good morning, all of you, headmaster and staff members and parents and child. All of you, welcome, welcome, welcome. ஏய் ஏங்க என்னமா இங்கிலீஷ் பேசுதோ அந்த பிள்ளை நம்ம பிள்ளையும் அப்படி தாங்க பேசணும். வீட்டில் வந்து 2 குத்து குத்துற விளக்கம் அதை தூக்கி அப்போ தாங்க இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசி பெரிய ஆளாக வருவா. ஏய் நல்லா பேசுகிறான் அந்த பொண்ணு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏய் பரட்ட மூதேவி, அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லு, பயமா இருக்கு. ஹலோ பெற்றோர்களே, தலைமை ஆசிரியர் சிறப்புரையாற்ற வரவேற்கிறேன். எங்கள் பள்ளி 20ஆம் ஆண்டு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் பெற்றோர்கள் மற்றும் மாணவிகளுக்கு முதற்கண் வணக்கம். மேன்மேலும் எங்கள் கல்லூரியில் உங்கள் மாணவிகளை சேர்த்து பயன்பெற விரும்பும் பெற்றோர்களுக்கு நாங்கள் கூறுவது ஒன்றே ஒன்றுதான். எங்கள் கடமையை நாங்கள் செய்வோம். நீங்கள் உங்கள் பணத்தை கட்ட தவறாதீர்கள். என்ன சார் இந்த இடத்துல ஃபீஸ் பற்றி பேசுகிறீங்க? பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? சொட்டத்தலை, இவனுக்கு போய் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஹெட் மாஸ்டர். சே, எல்லாம் எனக்கு தெரியும், நீ கம்முன்னு உட்காரு. பேரண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் சொல்லிக்கிறேன், ஃபீஸு கட்டாதவங்க போய் கட்டிடுங்க. இல்லை அப்படின்னா உங்கள் பிள்ளைகளை வகுப்பறைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டாது. ஏய் சொட்டத்தில் 1-2 அட்மிஷன் வந்துச்சு, அதையும் கெடுத்துட்டான். தேங்க்யூ பேரண்ட்ஸ். இருமா நான் ஏதாவது பேச வரேன். யோ அதெல்லாம் வேணாம், மா ஆரம்பிச்சு விடு. நம்ம நல்ல விஷயம் பேசி நம்ம முன்னுக்கு வந்துடுவோம், இவனுக்கு போறாம. ஓகேப்பா நீ ஸ்டார்ட் பண்ணிவிடுப்பா. ஹலோ பேரண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் அவங்களுடன் எதிர்பார்த்த நடனம் நிகழ்ச்சி இப்போது ஆரம்பமாக போகிறது. ஏய் டான்ஸ் நான் சொல்லி கொடுத்த டான்ஸ் ஆட போகுது.